ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வந்து மண்டே ஈவினிங் டியூஸ்டேவோட ஃபுல் டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். டியூஸ்டேக்கு வந்து நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக மண்டே ஈவினிங்கே வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை அதெல்லாம் வேணும். அதுக்காக நான் வந்து பக்கத்தில் பறிச்சிட்ருக்கேன். இது வந்து வெளியில் காசு கொடுத்துலாம் நான் வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் எனக்கு தேவையானது பக்கத்தில் இருக்க செடி அங்கேருந்தே வந்து பறிச்சுக்குவேன். நிறைய செடி இங்கே இருக்குது, அதிலிருந்தே நான் பறிச்சுக்குவேன். அதனால் பின்னாடி போயிட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை பறிச்சுட்டு வந்துட்டு அடுத்து வந்து கருகப்பில் பறிக்கிறதா வந்திருக்கேன். கருகப்பில் பறிச்சுட்டு மலைநெல்லிக்காயும் கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மட்டும்தான் நான் வந்து காசு கொடுத்து வாங்குவேன். இது எல்லாமே நம்மகிட்டவே இயற்கையாகவே நமக்கு கிடச்சிரும். கடையில் வந்து வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி மருதாணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மருதாணியும் வந்து பறிச்சிட்ருக்கேன். மருதாணி வைக்கிறதுனா எனக்கும் தக்ஷினியா பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் கம்பல்சரி வச்சுருவோம். ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்டு போகலான்ட்டு போயிட்டு வந்தோம். அதை வந்து பூச்செடி இருந்துச்சு. பூச்செடி கண்டிப்பாக எங்களால் பார்த்தா வாங்காமல் வரவே முடியாது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு அது வளராமல் போயிருக்கு. ஆனாலும் நான் பூவை பார்த்தேன்னா வாங்காமல் வரவே மாட்டேன். அதுக்காக 2 செடி வாங்கிட்டு வந்தேன். எல்லோ கலர் ஒன்று, 7 days ரோஸ் ஒன்று. நான் வந்து ஈவினிங் வச்சிட்டு இருந்தோம். பாப்பா விடவே மாட்டேன்ட்டா. நான் தான் வைப்பேன்ட்டு. இங்கே வந்து வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால சும்மா இந்த தண்ணிக்கேன் வந்து அதை அறுத்து அதில் தான் வைக்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மண்ணிலலாம் வைக்கிறதுக்கு வழியே இல்லை. வந்து 7 days வச்சாச்சு. எல்லோ கலர் ரோஸ் வைக்கிறதுக்கு வந்து பாட்டு இல்லை. அதனால அவங்க கொடுத்த பாட்டிலேயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். நாங்கள் அதோடவே விட்டுட்டோம். பூச்செடியில் எப்போவுமே ஃபஸ்ட்டு பூ வந்து பாப்பாவுக்கு தான். செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப காலையில் சாமிக்கு பறித்து சாமி கும்பிட்றதுக்காக பாப்பா வந்து பறிச்சிட்டா ஒரு பூ. அவள் வந்து கண்டிப்பாக இது நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவள் பறிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை, நமக்கு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வேலை. அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து கேதர் பண்ண எல்லா இதை வந்து இப்படியே போடலாம். இப்படியே போட்டோம்னா அதிகமாக எசன்ஸ் இறங்காது ஆயிலில். அதனால நான் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுருவேன் எல்லாத்தையுமே. கருகப்பில், மருதாணி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே அரைச்சி ஆயிலில் சேர்த்துனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் அதில் இறங்கும். அதனால வந்து நான் அரைச்சி போட்டுடுறேன். இதை நான் வந்து இன்றைக்கி 2 லிட்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு கஸ்டமர் வந்து 2 லிட்டர் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டுலாம் எனக்கு வாரத்துக்கு வந்து 2 லிட்டர் போகிறதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, ஏன் வந்து வரல அப்படின்ட்டு அதோட டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வந்து டெய்லி ஒரு 2 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குது. ப்ராடக்ட்டும் வந்து கரெக்டான ப்ரைஸில் கம்மியான ரேட் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கனால தான் நம்ம எங்கிட்ட வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, வாங்குறவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதுதான் எனக்கு வந்து முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதில் வந்துட்டு மலைநெல்லிக்காய் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் போடுற வீடியோ வந்து நான் கிளிப்பிங்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன். அது எடுக்க மறந்துட்டேன். இதுக்கப்புறம் செவ்வேலம்பட்டையும் வெட்டி வேரும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் எண்ணெய் வந்து பொங்கி வரும். அதனால் வந்து விளக்கெண்ணெயை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துறோம். அதுக்கு சேர்த்து ஒரு 5 minutes நம்ம கொதிக்க வச்சோம்னாலே போதும். இதுக்கப்புறம் வந்து 1 day நல்லா ஊறணும். அப்போ தான் அதோடய ஃபுல் இதுவும் வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி எண்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஆயிலுமே ப்ளஸ் நம்மளோட பூச்செடியும் வச்சு நான் கிளிப்பிங்ஸ் எடுத்தாச்சு. Happy ending. Thank you so much.